மற்ற முந்தைய காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக சபை 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 என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதில் சந்தேகமாக இல்லை. ஆனால் அந்த சபை என்பதை குறித்த ஒரு தெளிவான உபதேசம் போதுமான அளவு ஒரு சராசரி விசுவாசிக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு முக்கியமான குறிப்பை நம்ம எடுக்கணும். இதை ரொம்ப இது அதிகமாக இதை குறித்து பாரப்பட்டு தான் ஆண்டவர் சித்தமானால் என்னுடைய கடைசி ப்ராஜெக்ட் புக்கு பைபிள் சர்ச் அப்படின்னு இருக்கும். அது ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக்காக வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 7 தலைப்புகளில் ஒரு 1000 குறிப்புகள் ஏற்கனவே கடந்த 6-7 ஆண்டுகளாக. ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷனு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷனு, கடைசி புக்குன்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் புக் எழுத போகிறது இல்லையா? அப்படின்னு இல்லை, மேஜர் வந்து வெரி மேஜர். இது ஆர்டிகிள்ஸ் இருக்கலாம், பட் வெரி மேஜர் மட்டுமில்ல. கிட்டத்தட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸில் ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸ், நாட் ஆல் சப்ஜெக்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸை ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். பட் இந்த சர்ச்சில் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் டைரெக்டாக அதை பற்றி எழுதலை. அங்கங்கே எல்லாம் எழுதியிருக்கிறேன், சர்ச் எப்படி இருக்கணும் என்ன அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். பட் இதை ஒரு ட்ரெட்டைஸ் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி அந்த அளவுக்கு நான் எழுதலை. அதை எழுதுறதுக்கு எனக்கு சில தடைகள் இருக்குது. ஒன்று வந்து போதுமான அளவு பொருட்கள் சேர்த்துட்டேன். படித்து நிறைய சேர்த்துட்டேன். 7 இதுகளில் கொண்டு வந்திருக்கிறேன். அது அந்த தலைப்புகள் பண்ண சொல்ல தேவையில்லை, கொண்டு வந்திருக்கிறேன். நான் அதை உட்காந்து எழுதணும்னு சொன்னால் எனக்கு அதை மட்டும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு 2 வருஷம் வேணும். அதை மட்டும் உட்காந்து நான் எழுதுறதுக்கு. அந்த 2 வருஷம் இப்போ எனக்கு கிடைக்கல. அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இடையில் வரக்கூடிய மற்ற புத்தகங்களுடைய மறுபதிப்புகள், அதில் சில புது ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது டைம் போயிட்டுருக்கு. இன்னொரு காரியம், அந்த புக்கை எழுதும்போது எனக்கு கொஞ்சம் மற்ற புக்ஸ் எழுதுறதை விட கொஞ்சம் கூடுதல் பரிசுத்த நடுக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நான் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர். அப்போ ஒரு லோக்கல் சர்ச்சு பாஸ்டராக இல்லாத ஒருத்தர் சர்ச்சுங்கிற புக்கை எப்படி எழுதலாங்கிற ஒரு கேள்வி உண்டு, இருக்கும், கண்டிப்பாக வரும். எழுதினாலும் வரும், முன்னாலும் பின்னாலேயும் வரும். ஆனால் அதை குறித்தும் எனக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குதா, நான் அந்த ப்ராஜெக்டை அட்டெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி இதை படிக்க ஆரம்பிக்கும் முன்னாலே வந்து நான் பைபிளில் கொஞ்சம் பார்த்தேன். அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு மிஷனரி. ஆனால் அங்கங்கே போய் ஹி வாஸ் அ லோக்கல் சர்ச் பிளான்டர். ஹி பிளான்டட் த சர்ச்சஸ். பெர்ஃபெக்டிங் ஆஃப் சர்ச்சஸுக்கு அவர் லெட்டர்ஸ் மூலமாக விசிட்ஸ் மூலமாக தான் பண்ணார். இதை நான் நினைவு வருது எனக்கு எப்படின்னா, 1969ஆம் வருஷம் உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், செல்வி ஹியூஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து ஒரு பைபிள் ஸ்காலர், ஒரு காட்ஸ் ரியல் சோசன் சர்வன்ட், கவுன்சிலர், எவ்ரிடே வித் ஜீசஸ்னுடைய ஆத்தர். அவர் மெட்ராஸ்க்கு வந்தார். வந்து ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் பெரியார் திடலில். அதில் பாஸ்டர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணலாம். பட் நான் எப்படியோ திருட்டுத்தனமாக அட்டன் பண்ணேன். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருந்துச்சு, அது வழியாக நான் உள்ளே போனேன். அப்போ அதை ப்ரிசைட் பண்ணது பாஸ்டர் சுந்தரம். அப்போ பாஸ்டர் சுந்தரம் வந்து அவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார்னா, he is a pastor to pastors, he is a shepherd to shepherds, and he is a teacher to teachers, and he is a leader to leaders ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னுடைய லைஃபையே சில இடங்களில் வந்து திசை திரும்பாமல் பார்க்கறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நெடுகவே ஆண்டவர் நான் என்னை தம்பட்டம் அடிக்காமல் இருந்தாலும் ஒரு சாட்சியாக சொல்லணும்னா, ஐ ஹாவ் பீன் அ ஷெப்பர்ட் டு ஷெப்பர்ட்ஸ். ஏன்னா மிஷினரிஸ் எல்லாரும் வந்து போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட மாட்டாங்க, அங்கே சபை ஸ்தாபிப்பாங்க. அப்போ அவங்க ஷெப்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்கள நான் இத்தனை வருஷங்களாக நான் ஷெப்பர்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ ஹாவ் பீன் அ ப்ரீச்சர் டு ப்ரீச்சர்ஸ். நிறையா ப்ரீச்சர்ஸுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன், கவுன்சில் பண்ணியிருக்கிறேன், அவங்கள வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன்.
அண்ட் பீன் டீச்சர் டு டீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்குள்ள ஒரு சின்ன தெம்பு, ஒரு தைரியம், பரவாயில்ல எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தைரியம். இது என்னுடைய அது ஒரு அந்த அப்ரிகன்ஷனை ஓவர் கம் பண்ணவே எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுது. பட் நவ் ஐ எம் ரெடி வித் த மெட்டீரியல். நீங்கள் எல்லாரும் எனக்காக அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த புக்கை நான் எழுதி முடித்தேன்னா அது கொஞ்சம் கஷ்டமான புக்கு. ஏன்னா நான் எல்லாரையும் அந்த புக்கில் திருப்தி பண்ண முடியாது. ஒரு செக்ஷன் சிஎஸ்ஐக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் பெண்டிகாஸ்டல்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் நான் பெண்டிகாஸ்டலுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் ஆன்டை பெண்டிகாஸ்டலுக்கான சந்தோஷமாக இருக்கும். இப்படி இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும்போது எல்லாரும் திருப்தி பண்ண முடியாது. அங்கங்கே சிலருக்கு உதைக்க தான் செய்யும், அது அடிக்க தான் செய்யும். ஆனால் நான் ஒரு அன்பயஸ்டாக இருக்கிறதுக்கு போதுமான ப்ரிப்பரேஷன் எனக்கு மென்டலாக கருத்தர் கொடுத்துட்டார். அது ஒரு அன்பயஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அது மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய விரோதிகளையும் நான் சம்பாதிப்பேன். இந்த மாதிரிலாம் நான் அது கொஞ்சம் நான் செலுத்த வேண்டிய கிரயம். ஐ ஹாவ் டு பே தட் காஸ்ட். எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹெல்த் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ. இந்த நான் உட்காந்துருக்கிறது ஒரு பைல் புல்லை போட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு அக்யூட் பைல்ஸ் இல்லை. ஆனால் இப்படிலாம் நான் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கலைன்னா என்னால் சமாளிக்க முடியாது. எனக்கு ஸ்பைன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, பேக் பெயின், கூடி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் டேபிளில் இப்படி உட்காந்து எழுத முடியாது. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரில் கிராஸ் லெக் போட்டுக்கிட்டு ஒரு பேட் வச்சுட்டு தான் எழுத முடியும். எனக்கு டேபிள் வச்செல்லாம் என்னால் எழுத முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு குனிஞ்சு எழுதுனா எனக்கு தாங்காது. ஸோ பேக் ப்ராப்ளம் இருக்குது. வெட்டைகோ 35 வருஷமாக வெட்டைகோவில் கஷ்டப்படுறேன். எப்போ திடீர்னு விழுவேன்னு சொல்லி சொல்ல முடியாது. வெட்டின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஹார்ட்டை பற்றி சொல்ல வேண்டாம், அது எல்லாரை விட திருக்குள்ளது. ஸோ 27 வருஷம் ஆச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அது ஒழுங்காக இருந்திருக்கணும். அது சாதமும் சொன்னான், ராஜாவினுடைய பதார்த்தங்களை பார்க்கும் பொழுது அதில் இச்சிக்காதே, இச்சிதான் தொண்டையில் கை வைக்கணும்னு. நான் இச்சித்தேன், அது தொண்டையோட விடாமல் அது நெஞ்சிலே கத்தி வச்சுட்டாங்க. ஸோ இதில் நான் கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்தது ரொம்ப. அந்த காலத்தில் 50% தான் சான்ஸு, 27 வருஷத்துக்கு முன்னால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுக்கு பிறகு போன வருஷம் மறுபடியும் 27 வருஷம் சமாளித்ததே பெருசுன்ட்டாங்க. போன வருஷம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் ஒரு அந்த அட்டாக் வர்றதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு முன்னால் இது பண்ணிட்டாங்க, அவங்க உள்ள ஸ்டென்ட் போட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. என்னுடைய மகா அவ்வளோ ஸ்விஃப்டாக எனக்கு ஆக்ட் பண்ணதுனால கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் ரெடியாக என்னை ஹாஸ்பிட்டலில் ரிசீவ் பண்ணி உள்ளே உடனே கொண்டு போனாங்க. அப்போ காஸ்ட் கிரேஸ் இத்தனை வருஷங்களாக பழகினதில் அந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸு. இது நான் சொல்கிற காரியங்கள், நீ சொல்லாத காரியங்கள் எவ்வளோ உண்டு. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம அப்படி தான் இருக்கிறோம். பட் அன்னன்னைக்கு உன்னுடைய கிருபை போகுதுங்கிறதுல நான் ஓடிட்டுருக்கிறேன். ஸோ இதான் பாயிண்ட்டு. பட் பிரதருடைய கொஸ்டின், இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு என்ன நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்க? கிட்டத்தட்ட அதான் சொல்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு இருக்க சர்ச்சுக்கு என்ன தான் சொல்ல விரும்புகிறேன்? சர்ச்சுக்கு சொல்ல விரும்புகிறத விட நான் சர்ச்சு லீடர்ஸுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். லைக் ப்ரீஸ்ட் லைக் பீப்புள், லைக் பாஸ்டர் லைக் பீப்புள். ஏன்னா சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. மிஞ்சி போனால் குருவளுக்கு தான் வரலாம். அப்போ இந்த குருக்கள் அல்லது மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் அல்லது பாஸ்டர்கள் அவங்க காரியங்களை சரியானபடி நிறையா சீர்திருத்தம் செய்யாவிட்டால் நம்முடைய எழுப்புதல் என்கிற பேச்செல்லாம் ஒரு கனவாகத்தான் இருக்கும். அது என்றைக்குமே நனவாகாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் சண்டே மார்னிங் புல்பிட்டில் ஏறுற பாஸ்டர்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் 1 மணி நேரம் பிரசங்கம் சண்டே பண்ணுறதுக்கு பிரசங்க பீடத்தில் துணிஞ்சு ஏறுற பாஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு கெஸ்ட்டு நமக்கு வர்றாங்கன்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்வாசல் வெளியே போய் ஒரு இட்லி வடைலாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்படியே அது பண்ணுவோம். தட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கெஸ்ட்டு. 200 பேர் 300 பேர் உங்கள் பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க இல்லையா? என்ன ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபுட்டை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மென்டலி. அது நம்ம பேசுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. Disrespecting the congregational members is number 1 sin of most of the pastoral community today.
ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு ஏறவே கூடாது. அதை விட அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம். உருப்படி அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியலையே, இதை செய்ய தெரியலையே அவனுக்கு. அங்கே முதல்ல அங்கே ஆரம்பிக்கணும் அந்த ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் என்ன? செல்ஃப் எக்ஸாமினேஷன். தேவையற்ற வேலைகளை தள்ளி வச்சுட்டு பில்டிங் ஒர்க்கு, அது எதுக்கு நீங்கள் போய் பார்க்க போகணும்? அதுக்கு வேற ஒருத்தர் கொடுங்க அந்த வேலையை, பில்டிங் ஒர்க்கை. ஃபைனான்சியல் ஒர்க்கை வேற ஒருத்தர் கொடுங்க. நீங்க என்ன ரொம்ப ஞானிகளா உங்களை விட, ஆதி அப்போஸ்தலரை விட? விதவைகள் பராமரிப்பு தேவனுடைய வசனத்திற்கு ஒத்தது, தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றது. பழைய ஏற்பாடு பூரா விதவைகளின் தேவன் அவர் சொல்லப்படுகிறார். விதவைகளுக்கு சரியானபடி பராமரிக்கலன்னு சொன்னா அதை பார்க்க போறது தப்பா? தப்பு கிடையாது, அது பார்க்க போறது சரி. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஜெபத்திற்கும் நாங்க இதை விட்டுட்டு அங்க போக மாட்டோம். இப்போ விதவைகளுக்கு சாப்பாடு போடுறத ஒரு பாஸ்டர் போய் பார்த்தானே, அது யாரையா போட்டுங்க, ஆளை போட்டுங்க, நீங்களே ஆளை சூஸ் பண்ணீங்க, நாங்கள் வேணா கை வச்சு ஜெபம் பண்றோம், அவ்வளோதான். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை பிரசங்கிப்பதிலுமே தரித்திருப்போம். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. We will give ourselves. அந்த give ourselves is a very strong language. எங்களுக்கு அதுதான்ப்பா, வேர்ட் ஆஃப் காடை ப்ரீச் பண்றது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, அதுதான் எங்களுக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். இந்த பெரிஃபெரலே எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்குங்க. இன்னைக்கு இங்கே தான் பெரிய சோதனை நம்ம பாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்தது. எங்கே வந்தது? முதல்ல ஆர்ஃபனேஜ் சோதனை வந்தது. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர்ஃபனேஜ் சோதனை வந்து தான் அநேகருடைய தரிசனத்தை பாழாக்குச்சு. அடுத்தது பைபிள் காலேஜ் சோதனை. ஏன்னா இதெல்லாம் ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் அங்கே ஒருத்தங்க யாருக்கு நம்ம பணம் கொடுக்கலாம், அப்போ தான் பணம் ரைஸ் பண்ணணும் பார்ப்போம். ஒன்று ஆர்ஃபனேஜ்மா அல்லது நீ பைபிள் ஸ்கூல் ஆரம்பிப்பா, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்மா, பைபிள் ஸ்கூலு. இப்படி ஒன்னொன்னா ஆரம்பிச்சு இதை விட்டுட்டோமே, முட்டு போடுறதை விட்டுட்டோமே, இதை திறந்து வச்சுக்கிட்டு திறந்த இருதயத்தோட அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு யோசிக்காம இருந்தா தானே மேல இருந்து வரும். இந்த ஒரு தவறுதல் சரியாகிற வரைக்கும் ரொம்ப சாரி, so many things இருக்குது. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தேர் மெசேஜஸ் 1 வீக் கூடிய மட்டுக்கும் மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுக்கிட்டு இதுக்கு புல்பீட்டில் ஏறின உடனே கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, வைக்கோல் உள்ள இடங்கள்ல தான் இன்னைக்கு மேய்க்கிறாங்க. புல்லு வேற வைக்கோல் வேற. பழச மைக்ரோவேவ்ல ரீஹீட் பண்ணி தான் சர்வ் பண்றாங்க. எல்லாம் ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸ். ஃப்ரெஷ், அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்னா என்ன? ஃப்ரெஷ்ஷா வருதுன்னு அர்த்தம். அமர்ந்த தண்ணீர், சோ ரிஃப்ரெஷிங். எப்போ பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, அவன் கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். வேற உண்மை கிடைக்கலையா? நல்லா ஆறுதலா இருந்துச்சு. அதுக்காக ஆறுதல் பேசக்கூடாதா? பேசுங்க. சபைக்கு வெளியே பாவி கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. சபைக்கு உள்ள பாவி கிடையாது, சபைக்கு வெளியே பரிசுத்தவான் கிடையாது. இதான் ரைட் டெஃபினேஷன் ஃபார் எ சர்ச். நோ saint outside, no sinner inside. விசுவாசிங்க தான் அங்க போகணும். விசுவாசிகளுக்கு தான் நீங்க செய்தி கொடுக்கணும், எக்யூப் பண்ணணும், எடிஃபை பண்ணணும், என்த்ரால் பண்ணணும். அவனை க்ளோசிங்ல ஏதோ அவங்க ஒரு 4 அவிசுவாசிகளை கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டிக் வரும். இவாஞ்சலிஸ்டிக் செர்மன்ல வச்சு தான் இன்னைக்கு நிறைய பேர் மெகா சர்ச் கட்டுறாங்க. எடிஃபிகேஷன் மெசேஜஸ் கொடுத்தா நிறைய வரமாட்டாங்க. ஏன்னா அதுல கரெக்ஷன் இருக்கும், அதுல ரெபியூக் இருக்கும், சீர்திருத்தம் இருக்கும் அதுக்குள்ள. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் முடிக்க போகும்போது இன்னும் நீங்கள் யாரும் இந்த அனுபவத்திற்குள் வரையில்லை என்றாலும் சொல்லி முடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திருச்சபையை பொறுத்தளவில் கேட்டாங்க. அதில் என்னை பொறுத்தளவில் என்னுடைய கோபம்னு கூட சொல்லலாம் பாஸ்டர்ஸ் மேலே இருக்குது. ஏன்னா பட்டினியா கிடக்குறாங்க. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 week ஓட்டணும். அப்ப எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. அன்னைக்கே பவுல் கஷ்டப்பட்டாரு.
மாம்சம் புசிக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நான் பாலை கொடுக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு பாலாவது இருந்துச்சு, இன்னைக்கு பாலும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு? பாலுக்குள்ள தண்ணி ஊத்துறாங்க. இப்ப சில சபைகள்ல தண்ணிக்குள்ள பாலை ஊத்துறாங்க. வாட்டரி மில்க் போய் இப்ப மில்கி வாட்டர் வந்துருச்சு. ஆனா வித்தியாசம் தெரியாது, எல்லாம் வெளியே தானே இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வெளியே தானே இருக்கும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் பாஸ்டர்ஸ் மேல இரக்கமாயிரும். ஆண்டவரே போய் உட்கார்ந்தா நல்லா அந்த 1 மணி நேரம் அப்படி ரிச் ஃபுட் எனக்கு கிடைக்கணும். ஆண்டவரே இந்த பைபிள்ல இல்லாத காரியங்களா கிடைக்கணும். ஆண்டவர் அந்த பலத்தோட நான் 1 வாரம் ஓடணும். ஆண்டவரே இது வந்த பிறகுதான் பிரதர் லோக்கல் சர்ச்சஸ்ல ஒரு எழுப்புதலும் ஒரு எழுச்சியும் உண்டாகும். இது என்னுடைய அநேக காரியங்கள், முக்கியமான காரியத்தை நான் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுல்ல, ஒன்று சொல்லி நீங்க கேளுங்க.